ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரெட் பனானா டோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த பிளேட்டு கீழே வைக்கணும் மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் பசங்களை செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு தான் நமக்கு தேவை. 2 பனானா கட் பண்ணது எடுத்துருக்கேன். காய்ச்சிய பால் 1 கிளாஸ் அளவுக்கு, கொஞ்சம் பட்ரு, சாக்லேட் சிரப்பு, கொஞ்சோண்டு சுகர் எடுத்துருக்கேன். இப்போது பனானா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அது மாதிரி கட் பண்ணியதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இது மாதிரி வெயிட் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சு கூட நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது. பனானா வச்சா கீழே கொட்டிடும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஈவனாக ப்ரெட் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சிரப்பு போட்டுக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம தேன் கூடி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே டாப்பிங்காக. இப்போ ரெண்டுலேயுமே நான் சாக்லேட் சிரப்பே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ப்ரெட் ஸ்லைஸு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் லெவல். அதுக்குன்னு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட்டான பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுமே நம்ம ப்ரெட் எடுத்து மேலே டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதை திருப்பி விடலாம். திருப்பி விட்ட பிறகு இதுக்கு மேலே நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். காய்ச்சி ஆறி வச்ச பால் தான் இது சேர்த்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு சுகர் இல்லைனா சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த குடி பசங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பக்கம் கூட திருப்பி விட்டு நம்ம 1/2 கிளாஸு பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இந்த பால் ப்ரெட்டில் எல்லா பக்கமும் நம்ம படுற மாதிரி பால் சேர்த்துக்கலாம். நம்மளோட ப்ரெட் பனானா டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கேக், சாஃப்டான கேக் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்காக பனானா கட் பண்ணதும் கொஞ்சம் சாக்லேட் சிரப்போ இல்லை ஹனியோ சேர்த்துக்கலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.